ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம ஜிம்னாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா நேற்று முடிச்சிருப்பேன்ல, ஸோ பாதியில் முடிச்சிருப்பேன். அதோட கண்டினியூட்டி இதுதான். ஸோ இதுதான் ஃபைனல், ஓகேங்களா? அண்ட் எல்லோரும் நான் மன்னிச்சுக்கோங்க டியர், நான் வந்துட்டு ஒன் ஷாட்டே வந்துட்டு 2 ஷாட்டாக போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது, அதனால தான். ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. அண்ட் ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருக்குது, அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வந்திருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக அந்த பக்கம் வந்து டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. டக்குன்னு 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு ஹோபி தான். டேய், நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு அதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு இங்கே ஜிமின்ட்டு. இந்த நாய் அதுக்குள்ளே எதுக்கு வந்தான், இப்போ என்ன குழப்ப பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஹோபி லைட்டாக ஜிம்னாவை பார்த்து முறைச்சிட்டே அப்படியே லைட்டாக இந்த பக்கம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வராரு. சொல்லுங்கள் ஹோபி, ஹோபி தான் நம்ம பேர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நைஸ் டு மீட் யூ வயன் அப்படிங்கிறாங்க. இந்நேரத்தில் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சாரி, அது வந்துட்டு நான் அதனால சொன்னேன், இவன் தான் கேட்கல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தான், அதனால தான். சரி ஓகேன்னு நாங்கள் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஹோபி கம்முனிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபி கம்முனே இருக்காமல் கையில் வந்துட்டு ஒரு சின்ன ரிங்கு எல்லாம் இருக்குல்ல, ஸோ ரிங் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இந்தாங்க, இதைத்தான் உனக்கு கொடுக்கறதுக்காக என்னை கொண்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இல்லை, அவர் ஏதோ கல்யாணம்னு சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கல்யாணம் தான் உனக்கும் அவனுக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரிங் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவனோட ரொம்ப நாள் ஆசை. அவனுக்கு வரப்போகிற பொண்ணுக்காக இதை வாங்கி ஆசையாக சேர்த்து வச்சுருந்தான், ஓகேவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்ககிட்ட நல்லா ஜோவியலாக பழகுறாரு. ஸோ நீங்களும் அவர் இந்த மாதிரி நல்லா கேஷுவலாக பேசுறதுனால உங்களுக்கு அவர் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் என்ன ஹோபி அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவன் சரியான ஃப்ராடு. இவன் 10th படிக்கிறப்பவே தான் வாங்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. 10th படிக்கிறப்பவே வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், 10th படிக்கிறப்பவே வாங்கிட்டான். இவனுக்கு வரப்போகிற பொண்ணுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ஆசையாக பார்த்து வாங்கி வச்சுருக்கான். இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு உங்களுக்கும் நடுவில் நீட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹோபி சும்மா இரு அப்படிங்கிறாங்க. டேய் இந்தாடா எடுத்து போட்டு விட, அவளுக்கு இதுக்காக தானே இத்தனை வருஷமாக நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து சிரிச்சா மாதிரியே முறைக்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஹோபி வந்துட்டு ஒரு முடிவில் இருக்கார், அது ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த இடத்துல வேறு எதுவும் சொல்ல முடியல. ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை பரவாயில்ல தான், கல்யாணமே ஆக போதில்ல அப்படின்னு சொல்லவும், ஹோபி வந்துட்டு என்ன நீ இப்படி சொல்கிற, உனக்காக அவன் 10th படிக்கிறப்ப வாங்கி வச்சுருக்கான் 15 வயசுலேயே. என்ன இவ்வளோ ஆலோசியமாக சொல்லிட்டேன், 10 வருஷமாக பொத்தி வச்சுருந்தான் தெரியுமா, இதை வேறு எந்த பொண்ணையும் பார்த்தது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி லைட்டாக சிரிக்கிறீங்க. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி. என்ன வயன் நீ சிரிக்கிற, இங்கே பாரு, இந்த பால் வழியிற மூஞ்சை பார்த்தா உனக்கு 4 பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மூஞ்சி தடவி ஹோபி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியலை ஆனால் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுருக்காரு. சரி நீங்களும் அப்படி லைட்டாக சிரிக்கவும் இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு சரி ஓகே இந்தாங்க ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஜிம்மின் கையில் ரிங்கை கொடுத்து உங்கள் கையில் போட வச்சிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அங்கேயே ஜிம்மினோட கையில் ரிங் போட்டாதீங்க. ஓகேடா ஜிம்னா, உன்னோட 10 வருஷத்து கனவு இன்றைக்கி தான் நினைவாயிருக்கு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு, இதெல்லாம் ஸ்வீட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவ்வளோதான், முடிச்சு விட்டான் இவன் நம்மள அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ முடிஞ்சதுமே அவள் தான் சரி ஓகே ஒயின் நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு, இந்த சீக்ரெட் மேரேஜ் நமக்குள்ளேயே இருக்கட்டும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ ஜிம்மினை அங்கேருந்து போயிடுறாரு. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ரிங்கை பார்க்க ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, ஷையாக இருக்குது, அச்சோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அப்படி இழுத்து மூடி படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஹோபி இங்கே அந்த ரூம்குள்ளே சிரித்து பேசிட்டு ஜிம்மினை வெளியே இழுத்துட்டு போனதும் தரன்னு இழுத்துட்டு மொட்டை மாடிக்கு தான் போகிறாரு. கூட்டி போய் அப்படியே அங்கே இழுத்து தள்ளி விட்டுட்டு அதை கையை பிடிச்சி இழுத்து போய் இந்த பக்கம் இழுத்து விடுவோம். ஸோ அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அறிவு இருக்காடா ஜிமின் உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஹோபி நீ என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியுதா, இதெல்லாம் அவளை சீட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், நான் பண்ணுறது தப்பாக சரியாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இது உனக்கும் நல்லது, அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது, அவங்கள பற்றி யோசிச்சுப்பாரு. ஸோ வயன் புரிஞ்சுக்குவா, ஒரு நாளைக்கு அவளுக்கு தெரிய வந்தாலும் அவள் புரிஞ்சுக்குவா.
அது வரைக்கும் அவளுக்கு எது தெரியாமல் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் பச்சை துரோகம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லா யோசிச்சுப்பாரு, அந்த குழந்தைங்கள யார் பார்த்துப்பா? உன்னால் பார்த்துக்க முடியுமா? என்னால் பார்த்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உனக்கு கல்யாணம் ஆனால் தானே அந்த பொண்ணு அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். நான் சொன்ன பிளான் தான், கல்யாணம் முடியட்டும், ஒரு 1 வீக் மட்டும் கழித்து நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு ஏதாவது விட்டு போட்டு குழந்தைங்கள நம்ம வரைக்கும் கூப்பிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுவா, ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. இங்கே ஜிமின்க்கு எதுவுமே புரியல. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஏன்னா கையில் ரிங்கே போட்டுட்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஸோ அப்படி தான் ஒரு 1 வீக் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு 2 பேர்த்துக்கும் ஒரே சர்ச்சில் மேரேஜ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுது. ஹோபிக்கும் சாராக்கும் செம்மையாக செட் ஆகிடுச்சு. அவங்க அங்கே ஸ்டேஜ்லேயே சும்மா வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, ஜிமின் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு நல்லா பணத்தமிழ் பிடிச்ச மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்துட்டு அவரால் மறக்கவே முடியல. அவள் லாஸ்ட்டாக போகிறப்ப என்ன சொன்னான், என்னை தவிர யாரையும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கடுப்பாக இருக்குது. எல்லாமே அவங்களோட அம்மா அப்பா அண்ட் ஹோபியோட கட்டாயத்தில் தான் இவரோட கல்யாணமே இன்றைக்கி நடந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ், ஆனால் அவருக்கும் ஹோபிக்கும் தான் தெரியும் அது செகண்ட் மேரேஜ் அவருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போது இப்படியே தான் 1 வீக் ஆகிருக்கும். அந்த குழந்தையும் அந்த அதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்காங்களோ, குழந்தைங்கள பார்த்துப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குறாங்க. இவங்க அதுக்கான பணத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ ஹோபி அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவங்களோட அம்மா அப்பா இங்கே இருக்க வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 1 மந்த் எல்லோரும் இங்கே இருக்காங்க, உங்களோட அம்மா அப்பாவும் சேர்ந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வாயை திறக்க முடியாது. வெளில போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு 2 பேர் போய் குழந்தைங்கள பார்த்துட்டு வரது இதை பண்ணிகிட்ருக்காங்க. லிட்ரலி ஒரு 1 மந்த் முடிஞ்சிருக்கும். 1 மந்த் முடிஞ்சு உங்களோட அம்மா அப்பா அவங்களோட ஊருக்கே அதாவது கிளம்பிடுறாங்க, ஃபாரின் போயிடுறாங்க. அட் த சேம் டைம் ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்காக தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்களாம் ஃபாரின் போயிடுறாங்க. ஏர்போர்ட்டில் அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் நீங்கள் 4 பேர் வீட்டுக்கு வரீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு ஹோபிக்கிட்ட கேட்கலாமா, குழந்தை அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா அவசரம் உனக்கு, அதுக்குள்ளே கேட்டதா நினச்சிப்பாடா, ஒரு 1 வீக் போகட்டும், கொஞ்சம் கூட நல்லா பேசு, அதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு இங்கே பேசுகிற மூடெல்லாம் இல்லை. உங்கள் மேலே இருக்க ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ரைட் ராயலாகவே அங்கே உங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறது வந்துட்டு அவருக்கு திமிராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஜிமின் கிட்ட நல்லபடியாக பேசினாலுமே அவர் வந்துட்டு உங்களை இக்னோர் பண்ணிட்டு தான் போவார். உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். அவருக்கு வந்துட்டு நிறையா மனசுக்குள்ளே குழப்பங்கள் இருக்குது. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒரு 5 மாதம் கூட ஆகலை. இப்போ அவருக்கு கல்யாணமே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு ஒரு தடவை ஒரு எப்படி சொல்கிறது, சும்மா பாசமாக பேசுகிறேங்கிற பேரில் அவர்கிட்ட ரொம்ப கேர் பண்ணி பேசிட்டு அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்பவே ஹார்ஷாகவும் பிஹேவ் பண்ண முடியல. அட் த சேம் டைம் உங்ககிட்ட கேராகவும் பேச முடியல. அவருக்கு வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு டைமும் உங்களை பார்க்குறப்பல அவருக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறப்போ அவரோட அந்த ஒய்ஃப் ஞாபகம் வரதுனால அந்த பொண்ணு லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாலும் அவள் பொழைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ இனிமேல் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஒரு பாசிட்டிவில் ஆனால் இறந்துருப்பா. அதனால வந்துட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுறாரு. அவள் சொல்லியும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எப்படியோ இருக்குது. அவரால் வந்துட்டு எப்படி டாலரேட் பண்ணிக்கிறதுனே தெரியல. இதில் நீங்கள் வேறு சும்மா பாசமாக வந்துட்டு நடந்துக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அவருக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏதோ சும்மா பணத்துக்காக நல்லா ஃபேமிலியிலலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஃபேமிலியாக தான் பணத்துக்காக வந்து நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அவருக்கு குழப்பத்தில் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அது அவரோட தப்பும் இல்லை, அட் த சேம் டைம் உங்கள் மேலே தப்பு இல்லை, அவருக்கு உங்களுக்கு புரியலை, அவ்வளோதான். இப்படி தான் ஒரு மாதிரி எட்டிக்கு போட்டியாக ஒரு மாதிரி பேசியும் பேசாமல் இக்னோர் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டே இருக்குது டேஸ்லாம். ஒரு 2 வீக் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நீங்கள் பேச போனால் அவர் விலகி போகிறான்னு தெரியுது. ஸோ அதனால் அப்படியே அமைதியாக விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இந்த பக்கம் ஹோபி அண்ட் சாரா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அவங்களோட பேர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஹோபிக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க மேலே ஞாபகம் வருது. ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனை இந்த மாதிரி கொண்டு வந்து சிக்கலில் மாட்ட விட்டோமே, குழந்தைங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ போய் கூப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜிமின் கிட்ட கூப்பிட்டு, ஜிமினா நீ வயன்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, எரிச்சலாக வருது, அவகிட்ட என்னென்னு பேசுறது, அட் த சேம் டைம் நான் அவளை சீட் பண்ணுறேன்,
எனக்கு அதை நினச்சா கில்ட்டியாக இருக்குது. ஒரு ஒரு இடத்துல அவளை பார்க்க பாவமாக இருக்குது, ஏமாந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒரு இடத்துல அவள் என்ன எங்கே இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டாளா, ஒரு பணத்துக்குமே பிடிச்ச பொண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அவளை ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஹோபினா கடுப்பாகிறாரு. அவளை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தெரியல, தயவு செஞ்சு அவகிட்ட கொஞ்சம் கேராக பழகு, ஓகேவா? ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் அந்த மறைச்சி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், திரும்ப நீ அவளுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. சரி ஜிமினா, குழந்தைங்கள அங்கே கொண்டு போய் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா அது பச்சை குழந்தைங்க, அத்தனை நாளைக்கு அவங்க வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அங்கே வச்சுருக்கோம், போய் கூப்பிட்டு வரணும். அவகிட்ட கொஞ்சம் பீஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அதான் கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க கொண்டு போய் அந்த குழந்தைங்கள ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் விடுற மாதிரி விட்டு அப்படியே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ உங்ககிட்ட பேசுகிறது மட்டும்தான் பாக்கி. ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே இன்றைக்கி பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கட்டில் உட்காந்துருக்காரு. நீங்களும் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வரீங்க. ஸோ மேலே வரும்போது ஜிமின் உட்காந்துருக்காரு. நீங்கள் அமைதியாக போய் படுத்துடுறீங்க. ஸோ ஜிமினும் கிட்ட பேசலான்னு திரும்பி இருப்பார். ஆனால் நீங்கள் போய் டக்குன்னு படுத்துருப்பீங்க, பெட்ஷீட் வச்சு போற்றி படுத்துருப்பீங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரு போட்டாட்டா கம்மனம் பெட்ஷீட்டை எடுத்து போற்றி அவரும் அப்படி படுத்துக்கிறாரு. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அமைதியாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாக. இப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மாதிரி சைலண்ட்டான ரூம் தான். அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிமினும் யோசிச்சுட்டே இருக்காரு, அதுக்குள்ளே தூங்கிட்டாளா, அப்போது கேட்கலாமா வேண்டாமா? நம்ம எப்போவுமே அவளை இக்னோர் பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறோம். இப்போ போய் இப்படி கேட்டோம் அப்படின்னா தப்பாக எடுத்துப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வேறு இப்போ கொஞ்சம் உறுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்கள இக்னோர் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் ஹார்ஸாக வந்துட்டு ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியே இக்னோர் பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கே புரியுது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம சுயநலத்துக்காக அவளை யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போது லைட்டாக உங்கள் மேலே வந்துட்டு அவருக்கு ஒரு கறி சொன்னோன்னு சொல்லுவாங்களே, கேர் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதிப்படுத்திருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு ஒயன் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை லைட்டாக திறந்துருப்பார். ஆனால் அதுக்குள்ளே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கூப்பிட்றீங்க. அவர் டக்குன்னு திரும்புகிறாரு. சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்கிட்ட என்ன கேட்கணும்? இல்லை ஜிமின் அது வந்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின்ட்டு என்கிட்ட என்ன கேட்கணும்? சரி கேளு, ஆனால் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஃபஸ்ட்டு கேட்டுறட்டா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ ஃபஸ்ட் கேட்கணுமா? சரி ஓகே, என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாராவது லவ் பண்ணியிருப்பியா அப்படி எதாவது கேட்டுருவீங்களோ? ஏன்னா நார்மலாக எல்லாருமே கேட்குறவங்க தானே. ஸோ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாராவது எக்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. அதுக்கு நான் உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பதிலே தெரியாமல் அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது அவருக்கு ஹார்ட் பீட்லாம். ஸோ நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் அவரை பார்த்த மாதிரி படுத்துருப்பீங்க, ஸோ அவர் உங்களை பார்த்த மாதிரி படுத்துருப்பாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜிமின் அது தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு விஷயம் நான் கேட்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ள அப்படியே பக்குன்னு இருக்குது, என்ன கேட்க போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காருல. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு திருத்தன்னு முடிச்சுட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஜிமின் எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வளர்றீங்க. ஸோ ஜிமின்ட்டு ஏன் வளர்ற, தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே ஜிமின், நம்ம ஏன் ஒரு 2 குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அதே கேட்கல. இல்லை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு பையன் பிடிக்கும், உங்களுக்கு பொண்ணு தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அடாப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பையன் உனக்கு, இல்லை நீ என்ன சொல்கிற? அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அட் த சேம் டைம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன் இது மாதிரி சடனாக கேட்குறா, அப்போ ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்படி மாதிரிலாம் கேட்குறாரு. ஸோ நீங்கள் அச்சோ சத்தியமாக அந்த மாதிரி இல்லை, எனக்கும் ப்ராப்ளம்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எனக்கு இது என் சின்ன வயசுலேருந்து ஆசை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா 2 குழந்தைங்கள நாங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு எப்படி 10th படிக்கிறப்போ ரிங் வாங்கி வச்சிங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ரிங் போட்ட கையை காட்டுறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஸோ அதை காட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கணுன்னு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நமக்கு ஏதாவது குழந்தைங்க வேணும்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால்
எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவர் வந்துட்டு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவ்வளோ நாள் உங்கள் மேலே இருந்த அத்தனை கோவம், அவ்வளோ பேட் தாட் எல்லாமே போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு உங்களை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கேட்குறீங்க. சாரி அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதிப்படுத்தி தூங்கிடுறாரு. அவருக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கில்ட்டி அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்க. ஸோ உங்களை தப்பாக நினச்சதுக்கு ஒரு பக்கம் கில்ட்டியாக இருக்குது, உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பக்கம் கில்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 டேஸ் தான். அதுக்கப்புறம் கோபி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே போயிட்டு குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக போகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பி, ஹோபிக்கு அப்படி தான். ஜிமின் சத்தியமாக சொல்லு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவள் கேட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா, அவள் தான் கேட்டா, நான் வாயை திறக்கல. அவள் தான் எனக்கு இது மாதிரி உனக்கு எப்படி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிங் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சோம், அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆசை, 2 குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்தணும்னு ஆசை. ஃபர்தராக நமக்கு ஏதாவது குழந்தைங்க வேணும்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு இது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஹோபி இருந்துட்டு, நான் சொன்னேன்ல அவள் எந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு இப்போ பார்த்தியா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேல. ஸோ ஒருத்தவங்க சும்மா பார்த்து அவங்க பேசுகிறத வச்செல்லாம் புரிஞ்சிக்கக்கூடாது தப்பாக, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின்ட்டு, எனக்கு அப்போ கூட ஒன்றும் தெரில, ஆனால் இப்போ ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, இப்படி ஒரு பொண்ணை நான் ஏமாத்துறல, சீட் பண்ணுறல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான், நீ இந்த மாதிரிலாம் பேசாத ஜிமின், பார்த்துக்கலாம், அவள் புரிஞ்சுக்குவா, ஒரு வேளை அவளுக்கு தெரிஞ்சாலும் அவள் புரிஞ்சுக்குவா, அவகிட்ட நம்ம ஏன் மறைக்கிறோம், அவள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தானே மறைக்கிறோம், அதனால் அதே அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஜிமினுக்கு என்ன பேசுனே தெரியல. அப்படி போய்ட்டு அந்த குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்கள கரெக்டாக ஹோபி வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க, அந்த பையனை வாங்கிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அந்த பொண்ணை வாங்கிக்கிறாங்க. ஸோ சாரா ஹோபி 2 பேரும் அப்படியே அந்த குழந்தைங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க உங்கள் கையில் வச்சுட்டு. அப்படி தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி ஏதோ ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படி வந்துட்டு சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறீங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. ஸோ சாராவும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஹோபி கூட வந்துட்டு எப்படி இருப்பாளோ, இந்த மாதிரி குழந்தைங்க அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினச்சிருப்பாரு. ஆனால் சாராவும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ கேராக அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறா. ஸோ ஹோபி வந்துட்டு நானும் ஒரு செகண்ட் இவன் எப்படி இருப்பான்னு நினச்சி தப்பாக யோசிச்சிட்டேன். 2 பேருமே தங்கமான பொண்ணுங்களாக இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா நமக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தானே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, அவங்க நமக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் எனக்கு பெஸ்ட் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பேசாதடா அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. இல்லை, நான் அவளை சீட் பண்ணிகிட்ருக்கேன்ல, அது அவளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா டேஸ்லாம் வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. நீங்கள் அந்த குழந்தைங்கள அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு எப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு. இது வந்துட்டு அவருக்கு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் கிடையாது, அவருக்கு கில்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அழகாக வந்துட்டு டிஃபன் லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறதாகட்டும், ஸோ எல்லாமே அழகாக பண்ணி கொடுப்பீங்க. ஸோ வாங்குவார், தலை குடிச்சிட்டே வாங்கிட்டு தலை குடிச்சிட்டே போயிடுவார். ஸோ எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்களும் வந்துட்டு எதுவுமே பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டீங்க, அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 இயர் போயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜிமின் எப்போவுமே அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் தனித்தனியாக தள்ளி போகிறாருல. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே இவங்களை ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்களும் சாராவும் சேர்த்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 6 பேர் குழந்தைங்களோட சேர்த்து 6 பேரும் அப்படியே அழகாக காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துல போய்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே டென்ட்டெல்லாம் போட்டு தங்கணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டு தங்குற இடத்துல குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹோபியும் சாரா வந்துட்டு அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு சொல்ல, சாரா வந்துட்டு இல்லை அவன் என் பையன் சொல்லிட்டு பையனை அவள் எடுத்துப்பா. ஸோ பொண்ணை வந்துட்டு ஹோபி அப்போ அவள் ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஹலோ, அவங்க 2 பேரும் எங்கள் பசங்க பொண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்னா அப்படியே உங்களே வியர்டாக பார்க்குறாரு, ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா அது நீங்கள் அடாப்ட் பண்ண மாதிரி ஒரு நாளும் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் என் பொண்ணு என் பையன் எங்கள் பசங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க ஜிமினாவை, அவர் அப்படியே தலை குனிஞ்சுக்குவார். ஸோ அப்படி தான் நிறைய இடத்துல உங்களை அட்மையர் பண்ணி பார்ப்பாரு, ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சுக்குவார். ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, உங்களை கண்ணை பார்த்து பேசவே முடியாதில்ல. இப்போ வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி சாராக்கு அப்படியே கோவம் வந்துடுச்சு. என்னடி உன் பையன் அப்படின்னு சொல்கிறா, இவன் என் பையன், அதோ அவருக்கால அவள் வந்துட்டு இவரோட பொண்ணு,
இவங்க 2 பேரும் எங்கள் 2 பேர்த்து பசங்க. நீங்கள் ஏதோ சும்மா பேருக்கு தான் அப்பா அம்மா, ஓகேவா? நாங்கள் தான் 2 பேரும் சொந்த அம்மா அப்பா. ஏய் வாச்சலாம், நம்ம போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு டென்ட் போட்டிருப்பாங்களா. ஸோ பக்கத்தில் 2 டென்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க டென்ட்டுக்குலாம் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கொஞ்சமாவது மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே குழந்தைங்கன்னா குழந்தைங்களே பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பர்சனலாக எதுவும் பேசிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்துட்டு குழந்தைங்கள அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணி அப்படி தூங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படி தூங்கியிருப்பாங்க. ஸோ ஹோபியும் சாராவும் தூங்க வச்சுட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க டென்ட்டுக்கு வெளியே. ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்படி உட்காந்தீங்களோ அப்படியே தான் உட்காந்துக்கிறீங்க வெளியவே. அதாவது எப்படின்னா டென்ட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஆப்போசிட்டில் மவுண்டைன் இருக்கும். அந்த மவுண்டனில் நிறையா லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினா அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவங்க அங்கே என்ன தெரியுதுன்னு இந்த இருட்டில் அங்கேயே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சாராவும் அங்கேயே பார்க்குறாங்க. ஸோ மலையை பார்க்குறது, உங்களை பார்க்குறது, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அங்கேயே வச்சுக்கணும் வாங்காமல் மெரிச்சு பார்த்துட்டே இருக்கவும், ஐயோ இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஹோபி ஏதாவது பண்ணுங்க, அவங்க 2 பேர்த்தையும் முதல்ல ஏதாவது பேசிக்க வைங்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ சாரா இப்படி சொல்லவும் ஹோபி வந்துட்டு உன் தங்கச்சி முதல்ல பேச சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் என்ன உன் தம்பி முதல்ல பேச சொல்லு, பொண்ணுங்களாம் ஃபஸ்ட்டு பேச மாட்டாங்க அப்படின்னு சாரா கொஞ்சம் ஈகோ எட்டி பார்க்குது. ஸோ ஹோபி வந்துட்டு ஐயோ என் மாட்டை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ இரு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைம் ஆச்சு சீக்கிரம் போய் தூங்குங்க, காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோபி ஒரு சத்தம் போடுறாரு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயா ஏன் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. காலையில் வேறு ஒரு பக்கம் போகிறோம்ல, ஸோ அதனால தான் சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் வெயில் வரத்து முன்னாடி டென்ட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம வேறு பக்கம் போக போகிறோம், அதனால் சீக்கிரமாக தூங்குங்க, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவார். ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு தூங்கலான்னு உள்ளே போவீங்க. கரெக்டாக போகிறப்போ இங்கே தான் அவங்க மெயின் பிரச்சனையே பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும். என்னென்னா ஒரு கரப்பாம்பூச்சி பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ தலகாணி கடியில் வச்சு அமுத்தி வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுக்கிறப்போ அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேயே 4-5 கரப்பாம்பூச்சி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கொட்டுதுங்க மேலே. அவ்வளோதான் கற்றுன்னு கத்திட்டு ஒரே குதியாக குதிச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் குதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஏன் கத்துற அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே ஊறுது. ஸோ உங்களுக்கு செம்மையாக பயம் ஆகிடுது. என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி ஜிமினோட மேலேயே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவருக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு கரப்பாம்பூச்சியெல்லாம் வேறு ஓடுதில்ல. ஸோ அவர் வந்துட்டு இன்னும் ஜங்குன்னு குதிச்சிருக்காரு. இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறாரு. நீங்கள் இல்லை இறங்க மாட்டேன் கரப்பாம்பூச்சி தான் பயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் ஐயோ எனக்கும் தான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் டென்ட்டை விட்டு வெளியே ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. இந்த பக்கம் அங்கேருந்து இதை வந்துட்டு யார் பார்க்குறாங்க அப்படின்னா சாரா பார்த்துட்டு ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டுருக்கா. ஸோ ஹோபி வந்துட்டு என்ன பண்ண சாரா, ஏன் அவங்க ஓடுறாங்க, நீ ஏதோ பெரிய பிளானாக பண்ணி வச்சேன்னு சொன்னேன், ஏன் 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பெட்ஷீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி பிடிச்சி போட்டு வச்சேன், எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம், அப்படி ஏதாவது பயம் ஆகி ஜிமின் காப்பாற்றினா அப்படி இப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறா. பாவி என்னடி பண்ணி வச்சுருக்க, கரப்பாம்பூச்சினா ஜிமினுக்கு தான் செம்ம பயம் அப்படிங்கிறாரு. எது கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி சாரா அப்படி கேவலமாக பார்க்குறா. ஸோ ஜேகே சாரி ஹோபி வந்துட்டு ஏன் பசங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்படக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஏன்னா இவருக்கும் செம பயம். ஓ அப்போ சாருக்கும் பயமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயரு இப்போ அதெல்லாம் இருக்குது, இப்போ அவங்க 2 பேர்த்தை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பிளான் பண்ண முடியாது, இன்றைக்கி பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அப்படியே தலைதறிக்கு ஓடி இருப்பீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போயிட்டு அப்படி மூச்சு வாங்கி நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படி தான் மூச்சு வாங்கி நிற்கிறாரு. அப்படியே வந்துட்டு 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு அப்படி பார்க்குறீங்க. இன்னும் தெரியல செம்மையாக சிரிப்பு வந்துடுது உங்களுக்கு. ஸோ ஜிமினுக்கு அப்படியே செம்மையாக சிரிப்பு வந்துடுது. ஃபஸ்ட் டைம் உங்கள் கண்ணை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் சிரிச்சு டயர்டாகி அங்கேயே உட்காந்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கவும் ஜிமின் வந்துட்டு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களை விட அதிகமாக இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் பயம், உங்களுக்கு தான் ரொம்ப பயம் போல் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படி இல்லை, லைட்டாக கொஞ்சம் பயந்தான், ஆமாம் ஒத்துக்கிறேன் எனக்கு பயந்தான், ஆனால் எப்படி அங்கே அவ்வளோ கரப்பாம்பூச்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ தான் அப்படி லைட்டாக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. சொன்னீங்க அப்படின்னு நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தான் அந்த நைட் ஃபுல்லாக விடிய பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அங்கே உட்காந்துட்டு நிறையா கதை பேசியிருந்துருப்பீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களை தெரியாமல் அட்மைட் பண்ணுவார்ல. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேச அப்படியே உங்கள் முன்னாடியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை ஒயின் சாரி அப்படிங்கிறாரு. அவர் அதிகபட்சம் உங்ககிட்ட கேட்குற ஒரே வார்த்தை சாரி தான். எதுக்கு ஜிம்மி நீங்கள் 1.5 வருஷமாக என்கிட்ட சாரின்னு கேட்குறீங்க, எதுக்குன்னு சொல்லலாம்ல. சாரி அப்புறம் தேங்க்ஸ், இது 2 தவிர வேறு எதுவுமே தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேங்க்ஸ் உனக்கு சொல்ல வேண்டியதை விட சாரி அதிகமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என்னால் ரொம்ப நாளைக்கு அதை மறைக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் அந்த கில்ட்டிலே செத்துரும் போல இருக்குது. முதல்ல என்னை மன்னிச்சிக்கோ,
நீ இதை கேட்டுட்டு என்ன முடிவு எடுத்தினாலும் எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உன்னோட முடிவை நீ எடு, உனக்கு அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அவருக்கு பயமாக இருக்குது, எங்கே உங்களுக்கு பிடிக்கல அப்புறம் அவரை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களோன்னுலாம் அவருக்கு தோணுது. ஏன்னா இப்போ அவருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் அவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு உண்மையை சொல்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் ரெடி ஆகுறாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப குளிராக இருக்குது. சொன்னீங்க ஜிம்மி கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது, அங்கே போயிடலாமா, நம்ம டென்ட்டுக்கு போயிடலாமா, என்னால் இங்கே கொஞ்சம் டாய்லெட் பண்ண முடியல, குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பேசவில்லை. சுவிட்ச் பண்ணிட்டு இப்போ தான் நானே தைரியம் வந்து சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே பேச விட மாட்டாளே அப்படின்ட்டு சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்திரிச்சு ரொம்ப நடுங்குறீங்க. ஸோ அதனால் ஜிமின் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே ஸோ அதை வந்துட்டு கழட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அப்போ உங்களுக்கு குளிர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னை விட அதிகமாக எனக்கு குளிராது, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்க, ஏன்னா உங்களால் ரொம்ப குளிர் தாங்க முடியல. அப்படியே வந்துட்டு நல்லா போத்திக்கிட்டே அவர் கூட நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஏங்க சொல்லுவீங்களா, வாங்க கொஞ்சம் டென்ட்டு போயிடலாம், அங்கே போய் பேசிக்கலாம், நீங்கள் என்னால் கேட்க மாட்டேங்குது நீங்கள் பேசுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு எப்போ தான் பேச விடுவான்னு எனக்கு தெரியல, எனக்கு இதை சொல்ல வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சரி ஓகேவான்னு வந்துட்டுருப்பாரு. கரெக்டாக நடக்க என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பொச்சுன்னு கால் தடுக்கி அப்படி கீழே விழுந்துருவீங்க. ஸோ ஜிம்மின் தொட்டி டக்குனு உங்களை பிடிச்சிடுறாரு, இல்லை அப்படின்னா உருட்டு கீழே போயிருந்துருப்பீங்க. ஆனால் நல்ல வேலைக்கு உங்களை பிடிச்சிடுறாரு. ஸோ பிடிச்சிட்டு பையன் ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, வேறு என்ன ஆகும், ஒன்றும் ஆகலை, தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, இதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவேன், இது என் டியூட்டி இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடி சாரோட டியூட்டியெல்லாம் இருக்குது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக கில்ட்டி ஆகுது, ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டார்ல. தட் மீன்ஸ் அவர் கில்ட்டியாக இருக்கும், அதனால கண்டுக்காமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி பேசுவோம் அவர் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. ஸோ அதனால் அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. சாரி வயன் அப்படிங்கிறாரு. இந்த சாரி எல்லாம் எனக்கு வேணாம், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் உங்களால் நடக்க முடியல, அப்படியே வந்துட்டு லைட்டாக நொண்டி நடக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சரி ஓகே கை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிம்மோட கையை அப்படி நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அந்த பேலன்ஸில் தான் நடக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. 4 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. உங்களை பார்த்தாவே ஜிம்மினுக்கு தெரியுது. கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் நடக்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜிம் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களை அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உங்களை அப்படி பிக்கி பேக் உப்பு கட்டி தூக்குவோம்ல, ஸோ அந்த உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு, பிக்கி பேக் மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இது எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா அவர்கிட்ட வந்து உட்காந்து பேச மாட்டார், டச் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ டக்குன்னு இப்படி தூக்கினா எப்படி இருக்கும், அதனால் ஒரு மாதிரி கையை பிடிச்சி கூட பேசியிருக்க மாட்டார். ஸோ டக்குன்னு இப்படி தூக்கிக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படப்படன்னு இருக்குது. ஸோ அப்படியே தான் அவர் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருந்திருப்பார். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லுவேன், ரொம்ப பெயினாக இருக்கா கால் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற, ஆனால் நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வயன், நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அது வந்து வயன் எனக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம 2 குழந்தைங்க உங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தது. அந்த ஒய்ஃப் குழந்தைங்க பிறக்கிறப்ப இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுவும் என்னை சீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான், ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாமே உங்களோட ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. 1.5 வருஷமாக என்கிட்டேருந்து விலகி தான் இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சா ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு ஸ்டெப்பு கூட நகரல, அப்படியே உங்களை உட்கட்டி தூக்குற மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே எதுவுமே சொல்ல அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஜிமின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரியும், அப்போ தெரிஞ்சுமா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. எப்போ தெரியும்,
இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அப்படியே டென்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ டென்ட்டுக்கிட்ட வர வர அங்கேருந்து சாராவும் ஹோபியும் எட்டி பார்த்துருப்பாங்க. என்னது தூக்கிட்டு வரானா? ஏய் சாரா, நீ பண்ண வேலை பரவாயில்ல போலயே, இங்கே பாரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது சாரா, நீ பண்ண வேலை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படி சாரி ஹோபி செம ஹாப்பியாக இருக்காரு. ஸோ சாராவுக்கும் செம ஹாப்பி, எப்படியும் 2 பேரும் நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அதை பார்த்து ஹாப்பிலேயே இந்த பக்கம் நீங்கள் டென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே அமைதியாக நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு. அவருக்கு இப்போ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது, அவரே சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ இதை நீங்கள் தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போது நான் மறைச்சது தானே, இதை கூட அவள் தானே கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னும் கில்ட்டியாக இருக்குது. இப்போது நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. ஸோ அவர் அமைதியாக படுத்துருக்காரு. ஒரு சைலண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காத மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே திரும்புகிறாரு. சாரி வயன், இதை நானே உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும்ல, மன்னிச்சிக்கோ. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நீ டிவோர்ஸ் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் அதை கேட்க போகிறீங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் இங்கே திரும்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் திரும்பிக்குவார். ஸோ 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி படுத்துட்ருப்பீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பவுட்டி லிப் வச்சுட்டு சாரி அப்படிங்கிறாரு. பாவமாக பப்பி ஐஸ் மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமின், நான் எப்படி சொல்லட்டும், டிவோர்ஸ்லாம் கேட்க மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உனக்கு மேலே கோவம் இல்லையா? நான் உன்னை ஏமாற்றிருக்கல, நான் உன்னை சீட் பண்ணியிருக்கல, அப்போது நம்ப வச்சு ஏமாற்றிருக்கல, நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கல, அப்படின்னா உனக்கு மேலே கோவம் இல்லையா? உன்னால் எப்படி என்கிட்ட இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க நீங்கள் என்னை ஏமாற்றலை, எனக்கு துரோகம் பண்ணலை, என்னை சீட் பண்ணலை, என்னை நம்ப வச்சு ஏமாற்றலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே வேணும்னே பண்ணல ஜிமின், எனக்கு ஆக்சுவலாக உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அவருக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்களை பேன் பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்க வந்தேன், அதாவது ஏர்போர்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நைட் என்கிட்ட பேச வந்தீங்க, அந்த அன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட் டைமா அப்படிங்கிறாரு. இந்த ரிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டது, இந்த ரிங் நீங்கள் செகண்ட் டைம் போட்டது. ஸோ நம்ம 2 பேத்துக்கு 2 டைம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை காட்டுறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்டில் ரிங் போட்டுட்ருப்பாரு. ஸோ செகண்டாக வந்துட்டு எல்லோரும் கூட வச்சு வெட்டிங் டே அன்றைக்கி வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் எப்போ போல் நார்மலாக ரிங் போடுற மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அந்த 2 ரிங்கும் நீங்கள் கழட்டவே இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கீங்க. ஸோ 2 ரிங்கையும் காட்டிட்டு இந்த ரிங்கை நீங்கள் போட்டு விட்டுட்டு போனீங்கள்ல. ஸோ இது ஏதோ சும்மா கேஷுவலாக போடுறது தான், ஆனால் எனக்கு அந்த அன்றைக்கே கல்யாணம் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, நீங்கள் என்ன தான் சொல்ல வந்திருப்பீங்க, இதுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனாலும் ஹோபி உங்களை இழுத்துட்டு போயிட்டாரு, உங்ககிட்ட என்னை பேசவே விடல. சரி ஓகே, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு எனக்கும் தோணுச்சு, அதனால் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அந்த அன்றைக்கி தான் ஹோபி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே கேட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு ஜிமின். நீங்கள் என்னதான் என் மேலே வந்துட்டு ஒரு பணத்தை மேலே பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் வச்சுருந்தாலுமே அந்த பொண்ணை நான் ஏமாற்றக்கூடாது, அவள் திமிர் பிடிச்சவளாக இருந்தாலும் அவளை நான் சீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல. ஆக்சுவலாக நான் திமிர்லாம் பிடிச்ச பொண்ணு கிடையாது, நான் அமைதியாக இருப்பேன். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு திமிர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் எனக்காக ஒரு கன்சர்ன் காட்டினீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சின்ன அப்படியே கண்ணமிக்காமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அகைன் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி நான் உங்ககிட்ட மீட் பண்ணி பேசியிருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல தான் வந்திருப்பேன். பட் அன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பேசுனது கேட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உங்களை விட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு கிடையாது. ஸோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் எனக்கு நீங்கள் ஏன் அப்படியே என்னை அவாய்ட் பண்ணீங்கிறது எனக்கு புரியும். ஸோ உங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் இருந்தங்காட்டிக்கு தான் அப்படி இருந்திருக்கீங்க. சரி ஓகே, மாறுவீங்க, அதை மறப்பீங்க, நான் அதை மறக்க வைக்க முடியும்னு நினச்சேன். பட் அதனால் முடியலை. ஃபைனலி இன்றைக்கி தான் நீங்கள் மனசு விட்டு என்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ மொத்தத்தையும் அவர் பேசினாரோ இல்லையா, நீங்கள் தான் பேசியிருப்பீங்க. ஸோ ஜிம்மினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஃபைன் சாரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கண்ணை அப்படியே தொடச்சி விட்டுட்டு, எதுக்கு ஜிமின் இந்த மாதிரி அலறீங்க, நீங்கள் ஒன்றும் என்னை ஏமாத்தலை,
நீங்கள் என்னை சீட் பண்ணலை, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க, எனக்கு போதும் இது, எனக்கு இந்த லைஃப்பில் இவங்க 2 பேர் போதும், இந்த குழந்தைங்க என்னோடய குழந்தைங்க, நம்மளோட குழந்தைங்க, ஓகேவா, நான் வேறு எதுக்கும் ஆசைப்படலை ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் அவர் கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னுமே அவர் கில்ட்டியாக இருக்குது. ஸோ திரும்ப ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிறாரு. சொன்னீங்க இப்படி தலையை குனிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணத்தை பிடிச்சி நல்லா கப் பண்ணிக்கிட்டு அவர் கணத்துக்கு கேஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே 2 பேர் தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஹோபியும் சாராவும் எந்திரிச்சு வராங்க. ஸோ எந்திரிச்சு சரி இவங்களை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தாங்க அப்படின்னா பயங்கர கந்தரகாலமாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா 2 பேரும் வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே அப்படியே ஹோபி வாய் மேலே கொஞ்சம் வச்சுட்டு அடப்பாவீங்களா, என்னடா ஜிமினா ஏதோ கில்ட்டியாக இருக்கேன் அப்படியா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான், இப்படி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ சாரா வந்துட்டு ஹோபி இங்கே பார்த்தியா அவங்க 2 பேரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க, ஏதோ செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், வா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் ஹோபிக்கு தான் சேட்டை பிடிச்ச பையனாச்சே. ஸோ அதெல்லாம் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து 2 பேர்த்து மேலே ஊற்றிடுறாரு. ஸோ 2 பேரும் இருந்துச்சு அப்பா என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆப்போசிட்டில் 2 பேர் நின்றுருக்காங்க. ஸோ சாரா நான் இல்லை ஜிமின் அப்படின்றா. ஸோ இந்த பக்கம் ஹோபி நான் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் என்ன பண்ணுவோம்மா இருங்க அவங்கள பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜிமின் வந்துட்டு அங்கே ஹோபியை துரத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சாராவை உண்மை சொல்லு நீ தானே இது கூட்டாளி அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக நான் இல்லடி பாரு ஹோபி தான், அவரை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிக்கிறான். ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் ஹோபி துரத்திட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே எப்படி அந்த ஜாமி பார்த்தா ஓடுவார். ஸோ அந்த மாதிரி ஆன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் குழந்தைங்க 2 பேர் எழுந்திருப்பாங்க. ஸோ சாரா அதை பார்க்க போயிடுவா. ஸோ இப்போ சாரா வந்துட்டு குழந்தைங்கள வந்து பார்த்துட்ருப்பா. நீங்கள் அண்ட் ஜிமின் அண்ட் ஹோபி 3 பேர் வந்துட்டு செமையாக வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது நீங்களும் ஜிமினாக போட்டு ஹோபி அடியாக அடிச்சுட்ருப்பீங்க. அவர் மேலே நிறைய தண்ணியெல்லாம் எடுத்து மொண்டு ஊற்றிட்டுருப்பீங்க. நீங்கள் மண்ணெல்லாம் அள்ளி மூஞ்சில் போட்டுக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியல. 2 பேர் சேர்ந்து என்னை கொன்றாதீங்க என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஒரு வழியாக பண்ணியால் விளையாடி முடிஞ்சதுக்கப்புறமா 3 பேர் அங்கேருந்து வரீங்க. ஸோ வந்து இந்த பக்கம் டென்ட்டில் வந்துட்டு உட்காடுறீங்க. ஸோ சாரா இருக்கிற டென்ட்டுக்குள்ள தான் வந்து எல்லாருமே உட்காடுறீங்க. ஆனால் உட்காந்துட்டு சும்மா எல்லாருமே நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு குழந்தை இருக்கால்ல. ஸோ அவள் வந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படியே வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இது அப்படியே கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவள் பேசுகிற ஃபஸ்ட்டு வார்த்தை அது. இங்கே ஜிம்மின் வந்துட்டு அம்மாவா அப்பா சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாரு. அவள் வந்துட்டு அம்மா அப்படிங்கிறா. இங்கே பாரு நீ ஏன் பொண்ணு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சாம சிரிப்பு வருது. என்னக்கா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அவள் அம்மா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இங்கே ஜிம்மினுக்கு தான் மூஞ்சியே இல்லை. உன்னா என் பொண்ணுன்னு ஆசாசையாக இருந்தனே நீ என்ன அம்மான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அப்படியே அவருக்கு சேட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் அவளை தொடர்ந்து அடுத்து நீங்கள் குட்டி பையனுக்கால. ஸோ அவனே தூக்கிட்டு அம்மா சொல்லு அப்படிங்கிறீங்க. அவன் அம்மா அப்படிங்கிறான். 2 பேரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் நீயாச்சும் அப்பா சொல்லுவியா அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே ஜிமின் நல்லா பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஜிமின் இப்போ சொல்லுவான் பாரு என் பையன் தான் சொல்கிற தங்கோ அப்பா சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ அவன் அம்மா அப்படின்னுறான். அவ்வளோதான் எல்லாத்துக்கும் செம்ம சிரிப்பு வந்துடுது. ஸோ உங்களுக்கு நான் சிரிப்பு பார்த்தீங்களா 2 பேரும் ஏன் பசங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இங்கே ஜிமின்ட்டு இப்போ 2 பேரும் அப்பான்னு சொல்கிறீங்களா இல்லை உங்கள் 2 பேர்த்துக்கும் சூடு வைக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த லைட்டரெல்லாம் காட்டி மிரட்டிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஹோபி சாராட்டியே என்னடா பச்சை குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஈகோ இடிச்சிருச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அம்மாங்கிறீங்க அப்போ நான் வேணாமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஜலஸ் ஆகிட்டாரு. ஸோ எல்லோரும் செம்மையாக சிரிப்பு வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்க மாற்றி அம்மான்னு கூப்பிட்டே இருக்குது. அதை கூப்பிட ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போங்க நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் வெளியே போவார். ஸோ கோச்சிட்டு ஜிம்மின் ஒரு 8 வெளியே எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ டக்குன்னு அப்பா அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் ஷாக்கு. திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த குட்டி பாப்பா தான் அப்பா அப்படிங்கிறா. அப்படியே ஜிம்மினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே நின்றுருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே தவறுறா. ஸோ தவந்துட்டு இருந்து அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ ஜிம்மின் அப்படியே அவளை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. எனக்கு பொண்ணுன்னா என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லோரும் இதை பார்த்து அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகேங்க டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சரி ஓகே ரகுவி டியர், நீங்கள் கேட்டது
இந்த மாதிரியா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டோரி லைன் வந்துட்டு ஜிம்மோட ஒய்ஃபு இறந்துருவாங்க, குழந்தைங்களுக்காக வயனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஜிம்மு, இதை தான் சொன்னீங்க. ஸோ இதை வச்சு தான் நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஓகேவா? ஸோ டியர், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அண்ட் நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணுமா? வேறு என்ன? ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? சதா லவ் யூ சராங்க.